ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரேமாஸ் குலினரி. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது ரெசிபி வந்து ஒரு எக்லெஸ் கேக்கு. கேக் மிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு எக்லெஸ் கேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஒரு ரீடர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க, கேக் மிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து எக்லெஸ் கேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க என்கிட்ட. ஸோ நான் அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு நல்லா வந்தது ரெசிபி. ஸோ அதை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த Pillsbury பிராண்ட் கேக் மிக்ஸ் எடுத்துருக்கேன் நான். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணலாம். நம்ம இப்போ கேக் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஸோ 180 டிகிரி நான் ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்தீங்கன்னா 275 ml வந்து வாட்டர் போட சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 60 ml வந்து ஆயில் அண்ட் தென் வந்து 3 எக்ஸு. ஸோ இந்த 3 எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இப்போ கர்ட் சேர்க்க போகிறோம். இந்த 3 எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து கர்ட் சேர்க்க போகிறோம். எவ்வளோ கர்ட் சேர்க்குறது அப்படின்னாக்க ஒரு எக்குக்கு வந்து 1/4 கப்பு கர்டு சேர்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 3 எக்ஸ் சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம 3/4 கப் வந்து கர்ட் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். ஸோ குயிக்காக ரெசிபி பார்த்துடலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இந்த கேக் மிக்ஸை நான் எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நான் வந்து சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சீவ் பண்ணிட்டேன், ஏன்னா அதில் மில்க் சாலிட்ஸ்லாம் இருக்கும். அதனால் வந்து நான் நல்லா சளிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் வந்து நான் 3/4 கப்பு கர்ட் சேர்க்குறேன். இதில் இது நல்லா திக்காக க்ரீமியாக நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிட்டேன், பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இந்த மாதிரி க்ரீமியாக ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ நான் அந்த ஒரு 60 ml ஆயில் நான் இதில் சேர்த்துடுறேன். அப்புறம் வந்து ஒரு 250 ml வந்து வாட்டர் சேர்க்குறேன். அப்புறம் இந்த ஃப்ளாரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். பீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கேக் பேட்டர் ரெடி. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த டின் வந்து இது ஒரு 9 inch டின்னு. ஸோ இதில் வந்து கீழே க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து வேக்ஸ் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பேட்டரை வந்து இதில் சேர்த்துடலாம். டேப் பண்ணிவிடுவோம், அப்போ தான் வந்து பேட்டர் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். ஸோ இது வந்து நம்ம ஓவனில் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் டெம்பரேச்சர் அதே 180 தான். டைம் மட்டும் 45 மினிட்ஸ் வைக்கிறேன். ஸோ பேக் ஆகணும்னு காட்டுறேன். ஸோ கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை ஓவன்லேருந்து எடுத்துடலாம். ஸோ எப்படி இருக்கு பாருங்க. ஸோ சூப்பராக இருக்குது கேக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இதை கட் பண்ணி பார்க்கலாம். பீஸ் கட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்லெஸ் கேக்கு நம்ம ஒரு கேக் மிக்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னா உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.